ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்பியான பீனட் மசாலா பீனட் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் பெரிய கப்பில் 1 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு அதையும் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவு அரிசி மாவு அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே எண்ணெயை ஒரு கடாயில் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுன்னா உதுத்து போட்டு எண்ணெயில் விடுங்க. எண்ணெய் இப்போ சலசலன்னு பொரிய ஆரம்பிக்கும். இந்த சலசலப்பு அடங்கினோட்டி எண்ணெய் நுரக்க வர்றதும் கம்மியானதுக்கப்புறம் இந்த இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு கண்டெய்னரில் உடனே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு தட்டில் கொஞ்சம் அகலமான தட்டில் கொஞ்சம் நேரம் சூடு குறையிற வரைக்கும் வச்சுருந்துட்டு எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நாங்கள் சின்ன வயசாக இருக்கையிலலாம் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக இதை தான் கொடுப்பாங்க. கடைகளில் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். வீட்டில் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டிலே செய்கிறோம். யார் யாருக்கு சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கெலாம் பிடிக்கும்ன்ட்டு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.